போர்க்கால அடிப்படையில் தாவேகா செய்ய வேண்டியது இந்த மின்வெட்டு பிரச்சனையை உடனடியாக முடிக்க வேண்டும். ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த மாதிரியான மின்வெட்டு இருக்குன்னு சொல்லி, அதுவும் குறிப்பாக சென்னை பகுதியில் தான் இந்த மின்வெட்டு அதிகமாக இருக்கு. ஒவ்வொரு மே மாசமும் ஜூன் மாசமும் இப்படி வரும். ஆனால் இந்த தடவை கூடுதலாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பேட்டியெல்லாம் பார்க்கும்போது சம்திங் ஃபிஷ்ஷியாக இருக்கு. 800 கிலோ காப்பர் ஒயரை திருடிட்டாங்க, ஃபியூஸ் கேரியர் எல்லாம் தூக்கிட்டு ஓடிடுறாங்கயா, இப்போ 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்படிங்கிற இந்த செய்திகளையும் பார்க்கும்போது திருட்டு புத்தி இருக்கக்கூடிய ஒரு கும்பல் இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் மீடியாவுக்கும் காண்பிக்க வேண்டிய பொறுப்பு இப்போதைய அமைச்சரான டி நிர்மல்குமார் அவர்களுக்கு இருக்கிறது. திருநெல்வேலி மேயர் என்ன செஞ்சாரு, பின்னாடி முதல்வர் விஜய் அவர்களுடைய புகைப்படம் இருக்கு, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் மட்டும் இருந்தாதான் அதில் உட்காருவேன் அப்படிலாம் சொல்லி அவர் ஒரு விதமான ஒரு சிஸ்டத்தை ரன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் திமுகக்காக வேலை செஞ்சிருப்பாங்க, திமுகவினுடைய முக்கியமான நபர்கள் இவங்களுக்கு தெரியுமா இருக்கும், அவங்க தோத்துட்டாங்களே, இவங்க நல்ல பேர் எடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு வெறுப்பு மனப்பான்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும். இந்த சிஸ்டத்தை ரன் பண்ணக்கூடிய இந்த ஊழியர்கள் வேணும்னே சில நேரங்கள்ல, அது மின்சாரத்துறை அமைச்சரும் சொல்றார், சில இடங்கள்ல ஒரே மாதிரியான பேட்டர்ன் அப்படிங்கறத ஃபாலோ பண்றாங்க. உடனே கரண்ட் போகுது, ஒரு கரெக்டா மக்களுக்கு எப்ப தேவை, ஒரு விடிய காலையில் ஒரு 3 மணி இல்லாட்டி 2 மணில இருந்து ஒரு 5 மணி வரை, அப்பதானே எல்லாருமே டீப் ஸ்லீப்ல இருப்போம். தூக்கத்தை கெடுக்கிறதுக்குனே சில பேர் என்ன செய்யறாங்களாம், அவங்க மின்சாரத்தை துண்டிக்கிறார்கள். அப்ப இவ்வளவு நேரம் எங்களுக்கு நீங்க கரண்ட் தராம இருக்கீங்கல்ல, அப்ப இதுக்கு நாங்க என்ன சொல்றது? அப்போ அதிகாரிகள் செய்தால் தவறு கிடையாது, மக்கள் கரண்ட் பில்ல கட்டலன்னா ஃபியூஸ் உருவிட்டு போயிடுறீங்க. அப்ப அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுக்கு இங்கே தண்டனை என்ன? இதை அரசாங்கமும் நம்முடைய நீதித்துறையும் சரியா கவனிக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து.